மோஸ்ட்லி இங்கே அதிக இடங்களில் வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் விவசாயம் செய்வாங்க. 12 வயதுலேருந்து தொடங்கிக்கிறோம். யாழ்ப்பாணத்தில் மானிப்பாய் சங்குவேலி வடக்கு பகுதியில் தான் வந்து நிற்கிறோம். சித்திரையில் ஒரு மழை பெய்யும், அதுக்கு அழிஞ்சுவோம். யுத்தம் பன்னியில் போயிருந்தாங்க. ஆமிக்காரங்களா? ஆமிக்காரங்க போர்ச்சூழலில் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க, அதை வந்து எல்டிடி குருவி அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். அம்மாடியோ, இது பெரிய கிணறு, இங்கே பாருங்க இவ்வளோ பெரிய கிணறு அப்படி சொல்லி. நீங்கள் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது. இங்கே இப்போ மிளகாய் இருக்குது, கத்தரி இருக்குது, கறி மிளகாய் இருக்குது, தக்காளி இருக்குது, வெங்காயம் இருக்குது. இந்த 2-3 யூரியா இருக்குது, எல்லாம் கலந்து போடுறோம். முதல் பிளவு அடித்து டில்லர் அடித்து பாத்தி கட்டி நட்டு வெங்காயம் பொம்பளையில் கொண்டு நடிச்சு இந்த உரம் போட்டு ஒரு ரிப்பு உரம் போட்டு புல்லு மருந்து அடித்து அப்புறம் திருப்பி உரம் போட்டு. இவங்கெல்லாம் வந்து சேத்துல கால் வச்சா மட்டும்தான் நாமெல்லாம் வந்து சோத்துல கால் வைக்க முடியும். இவங்க தோட்டத்துக்கு பயன்படுத்துகிற மண்பட்டி எப்படி இருக்கு பாருங்க. முழுக்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து விவசாய நிலம் தாங்க. இதை சுற்றி தான் வந்து ஆட்கள் வந்து குடியிருக்கிறாங்க. இருந்து வார தண்ணியை பாருங்க, இவ்வளோ அழகாக அலை போட்டு நீட்டாக கொண்டு போகிறாங்க இந்த வரம்பால் அப்படி சொல்லி. இது முழுக்க வந்து பண்ணியிருக்கிறத வந்து துபாய் பூசணி பண்ணியிருக்காங்க. நிலத்தில் வந்து ஈரப்பதன் இருக்கிறதுனாலையும் பயிர்கள் பச்சை பசைன்னு இருக்கிறதுனாலையும் வந்து அடிக்கிற காற்று கூட அவ்வளோ ஹூலாக வந்திருக்கு. யாழ்ப்பாணத்து விவசாய பயிர்களுக்குன்னு சொல்லி தனியாக ஒரு மதிப்பு இருக்குங்க. ஏன் மிதிவடின்னு சொல்கிறது, இந்த மிதிவடின்னு பேர் வச்சது யார் அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் அது பேரை மட்டும் கேட்டால் அதுக்கு பிறகு பெரிய ஒரு வரலாறு சொல்லி கொண்டு கொடுத்தாங்க. அடடா, இந்த மிதிவடிக்கு பின்னாலும் இவ்வளோ விஷயங்கள் இருக்கா அப்படி சொல்லி அப்போ தான் எனக்கே தெரிஞ்சுது. இன்னைக்கு வெளிநாட்டில் வந்து புலம்பெயர் தேசத்தில் இருக்கிறவங்க கூட ஒரு காலத்தில் இங்கெல்லாம் வந்து பெரிய பெரிய தோட்ட வேலை பண்ணியிருப்பீங்க. வெல்கம் டு ஆர்ஜே வித் கேஜே. இன்னைக்கு வந்து நம்ம எங்கே நிற்கிறோம் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் மானிப்பாய் சங்குவேலி வடக்கு பகுதியில் தான் வந்து நிற்கிறோம். மோஸ்ட்லி இங்கே அதிக இடங்களில் வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் விவசாயம் செய்வாங்க. ஸோ நம்ம வந்து இப்போ ஒரு விவசாய நிலத்தில் தான் நிற்கிறோம். அதுதான் நான் மறுபடியும் நான் மென்ஷன் பண்ணிக்கொள்கிறேன். சங்குவேலி வடக்கு மானிப்பாய் யாழ்ப்பாணத்தில் வந்து நிற்கிறோம். உண்மையில் இங்கே வந்து இந்த விவசாயம் வந்து எப்படி பண்ணுறாங்க, எப்படி இதை அறுவடை பண்ணுறாங்க, அதாவது வந்து அதை அந்த பயிர் செய்கிறதுலேருந்து அதை மறுபடியும் வந்து அறுவடை பண்ணுறது வரைக்கும் பல விஷயங்கள் வந்து பண்ணுறாங்கல்ல, அந்த ப்ரொசஸ் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து எப்படி பண்ணுறாங்க அப்படி சொல்லி தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் யாழ்ப்பாணத்து விவசாய பயிர்களுக்குன்னு சொல்லி தனியாக ஒரு மதிப்பு இருக்குங்க. அது எல்லாத்தையுமே தான் நாம் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். இலங்கையில் மட்டும் கிடையாது, உலகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த தமிழர்களுக்குமே வந்து இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் எப்படியெல்லாம் பயிர் பண்ணுறாங்க அப்படி சொல்லி நாம் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ முழுக்க பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்களா இருந்தால் முதல்ல நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிட்டு சொன்னால் எங்களோட எல்லா வீடியோஸையும் பார்க்கலாம். இப்போ வாங்க இந்த ஒரு வீடியோ பார்க்கலாம். பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் பார்த்து வந்ததுலேயே இந்த வெயில் டைமில் வந்து இப்போ அந்த நிலத்தில் வந்து வேலை செய்துட்டு இருக்கிறது ஐயா மட்டும்தான். அப்போ அவர்கிட்டே இதை பற்றின கொஷின் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி வந்தாச்சு. வணக்கம் ஐயா. வணக்கம். 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 உங்கள் பேருங்க என்னங்க ஐயா? சந்திரகுமார். சந்திரகுமார். எத்தனை வயசுங்க ஐயா உங்களுக்கு? 60 வயசு. எத்தனை வயசுலேருந்து நீங்கள் இந்த தோட்ட தொழில்கள்லாம் பண்ணுறீங்க? நாங்கள் 12 வயதுலேருந்து தொடங்கிக்கிறோம். உங்களோட 12 வயசு? நாங்கள் இங்கே இப்போ இதுக்கு ரெக்க வந்ததை நாங்கள் அளவட்டியில் தொடங்கிக்கிறோம். உங்களோட சொந்த ஊர் அளவட்டி? உங்களுக்கு சொந்தமாக தோட்டம் இருக்கா? சொந்தமாக தோட்டம் வச்சுருக்கேன். என்ன பயிர் செய்வீங்க அங்கே? இப்போ நீத்து பூசணி நிற்கிது, கத்திரி நிற்கிது, பைத்த நிற்கிது, அதெல்லாம் அங்கே நட்டுருக்கு. 12 வயசுலேருந்து ஆரம்பிச்சிட்டீங்க. உங்களுக்கு யார் கற்றுக் கொடுத்தா அதெல்லாம்? அங்கே அப்பா. உங்களோட அப்பா. அப்போ உங்களோட அப்பாவுக்கு முதல்லேருந்து அப்படி வழி வழியாக அப்படி விவசாயம் பண்ணிட்டு வரீங்க. அப்போ இதில் வந்து இப்போ எவ்வளோ நாளாக இங்கே வேலை பண்ணுறீங்க? இங்கே இப்போ 1 வருஷம் தாங்க. 1 வருஷமாக வேலை பண்ணுறீங்க. என்னென்ன தோட்டம்லாம் பண்ணுறாங்களா இங்கே? இப்போ மிளகாய் இருக்குது, கத்தரி இருக்குது, கறி மிளகாய் இருக்குது, தக்காளி இருக்குது, வெங்காயம் இருக்குது, இல்லை நட்டுருக்கிறேன். நான் தானே எல்லாம் உழவுகள் அதெல்லாம் செய்துக்கிறேன். பார்த்து வெட்டுறது பெரிய ஆள் வரும். ரேப்பு மட்டும் ரச்சி கொடுக்குறேன். ரேப்புன்னு சொன்னால் தண்ணி ஒரு நாளைக்கு ரேப்பு, மிச்ச நாள்லாம் இந்த தோட்டத்துக்கு போடுவேன். அவங்களோட தோட்டத்துக்கு போயிடுவீங்க. தண்ணி இறைக்கிறது கூட ஸ்பெஷலாக நீங்கள் வர்றது. அது எப்படி ப்ரொசஸ் என்ன பண்ணுவீங்க? எத்தனை மணிக்கு வருவீங்க? இதெல்லாம் ஒரு 5 மணிக்கு வருவேன். விடிச்சா? மார்னிங் டைம். ஓகே. மார்னிங் வந்து இன்றைக்கு வந்து கத்திரிக்காய் காஞ்சி கொடுத்துட்டு தான் 2500 ரச்சிட்டு இன்னும் 1000 கண்டு இருக்குது. ரச்சிட்டு போடுவேன் நான். இன்னும் வேலை இருக்கா? அந்த இருக்கு, அது இருக்கும். அங்கே வந்து இருக்குது. உரம் போட்டு இதுக்கு எல்லாம் நான் தான் செய்கிறது. ஓகே. இப்போ சாதாரணமாக இந்த வெங்காயம் நடுறதுல வந்து இதுக்கு எத்தனை மாதத்தால வந்து அறுவடை பண்ணுவீங்க? அதுக்கு என்னென்னலாம் பண்ணணும் ஐயா? 2 மாதம் செல்லும். இப்போ இன்றைக்கு 15 நாள் இது நட்டு. முதல் பிளவு அடித்து டில்லர் அடித்து பாத்தி கட்டி நட்டு
வெங்காயம் பொம்பளையில் கொண்டு நடிச்சு இந்த உரம் போட்டு ஒரு ட்ரிப் உரம் போட்டு புல்லு மருந்து அடிச்சு அப்புறம் திருப்பி உரம் போட்டு இப்போ இன்றைக்கு 3ஆம் தரம் உரம் போடப்படுது போட்டு ரைப்படுது. ஓகே, இதெல்லாம் வந்து இத்தனை மாசத்துலாம் பண்ணலாம்னு இருக்கு அந்தந்த பயிர். அந்த ஒரு 10 நாளுக்குள்ள ஒரு மாசத்துக்குள்ள ஒரு இதை போட்டு முடிச்சிடுவோம். அப்ப இந்த இந்த வெங்காயம்ன்றது வருஷம் முழுக்க செய்யலாமா இல்ல இந்த மாசத்துல மட்டும் தான் பண்ணலாம்? இந்த ஒரு மாசம் இப்போ வைகாசி போகம் நடுறது. வைகாசி போகம் நட்டு 5ஆம் மாதம் 6ஆம் மாதம் 7ஆம் மாதம் அறுவடை செய்யப்படும். 2 மாசத்துல அறுவடை செய்யப்படும். அப்புறம் மார்கழி 11ஆம் மாசம் நடுகிறது. மார்கழி 12ஆம் மாசம் நடுறது. அப்புறம் மாசியில கிண்டுப்படும். 2 மாசம் ஒரு வருஷத்துல 2 வாட்டி செய்யலாம். அந்த நிலத்துல அதே பயிர் மட்டும் தானே செய்வீங்க இல்ல மாத்தி எந்த இதுல நீ பாரமுறைக்கு அங்காளி தரேன். ஓகே, அப்ப இதுல இப்ப வெங்காயம் செஞ்சு அடுத்த வாட்டி என்ன பண்ணுவீங்க? நெல்லு போடுறோம். நெல்லு போடுவீங்க. அவர் ரெண்டுத்துக்குமே பயன்படுத்துவீங்க. பாத்தீங்கன்னா சொன்னா மட்டக்களப்பு பக்கங்கள்லாம் வந்துட்டு வேளாண்மை செஞ்சா வேளாண்மை மட்டும்தான் செய்வாங்க அதுல. ஆனா இங்க வந்து அப்படி கிடையாது. ஒரு நிலத்தை வந்து வருஷம் முழுக்க வந்து பயன்படுத்துறாங்க, மாறி மாறி விவசாயம் பண்ணி. இப்ப இதுல வந்து கிட்டத்தட்ட ஏக்கர் கணக்குல பண்ணுவீங்களா இல்ல? இது இப்ப 12 பரப்பு இருக்கு. 12 பரப்பு, அரை ஏக்கர் இருக்கு. அரை ஏக்கர் சொன்னா 12 பரப்பு. இப்ப இந்த இதுலயே வந்துட்டு கிட்டத்தட்ட அறுவடை செய்தா எவ்வளவுக்கு வந்து விற்பனை பண்ணுவீங்க? அது சில நேரம் மலியும், சில நேரம் விற்கும். விலையண்டுன்னா விற்கும், ஏறி போகுன்றாங்க. சில நேரம் 50 ரூபாயும் விற்கும், சில நேரம் 100 ரூபாயும் விற்கும். இப்போ கொஞ்சம் சூடாக இருக்குது வெங்காயம். இப்போ என்னென்னா இது வந்து இந்த வெங்காயங்கள் கிண்டுற நேரம் அவன் இறக்குமதி செய்துடுவான். வெளிநாட்டுல இருந்தா இந்தியாவில இருந்து வெங்காயம் வந்து இறங்கினா இந்த வெங்காயம் நாட மாட்டேனேன், விலைப்படாது. அப்படி அப்போ நான் கட்டி வைப்போம். கட்டி வச்சுட்டு அப்புறம் ஒரு மாதத்துக்கு பிறகு அப்படி விலை வந்தா அறுத்து விற்கிறோம், இல்லைன்னா பிடிக்க கொடுக்குறது. ஓகே ஓகே. அப்படி அப்படின்னா உங்களுக்கு லொஸ்ட் ஆகும். நீங்க பட்ட கஷ்டத்துக்கு வந்து சில நேரம் படம், சில நேரம் படாது. அப்ப அதை பதப்படுத்தி வைக்கிறேன்னு சொன்னா என்னெல்லாம் பண்ணுவீங்க? இதை கிண்டி காயம் பண்ணி பிடி கட்டுறது, கட்டி கொண்டா தூக்குறோம். வீட்டுல தூக்கி வைக்கிறது, கொட்டில் எல்லாம் இருக்கு, அதில் தூக்கிட்டு பிறகு பிரியாணி கொடுக்குறது. மட்டக்கள பாட்டி தான் பேரும் எடுக்க வருது. இப்ப இது என்ன வெங்காயம் ஐயா? இது பூ வெங்காயம். பூவன்ட்டு சொன்னாலும் சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் மாதிரி பூவெல்லாம் பெரும் மேலு. அது வெங்காயம் தான். இது பெரிய வெங்காயம். பெரிய வெங்காயம். அப்ப சின்ன வெங்காயம் இங்க பண்ண மாட்டீங்களா? இங்க ஒரு நடையில வைகாசி பூ மாறிலாம் அந்த சின்ன கேனர். சின்ன வெங்காயம் வந்து மேபி கழுதால பக்கம் கடற்கரை ஓரங்கள்ல வந்து நாட்டுவாங்க. அங்க வந்து சின்ன வெங்காயம் வந்து நாட்டுவாங்க. எங்கள்கிட்ட எடுத்துட்டு போற வந்து எடுத்துட்டு போறவங்க நாட்டுறதுக்கா இல்ல நடுகிறதுக்கு வந்து எடுக்கிறேன். நடுகிறதுக்கு வந்து எடுப்பாங்க. ஏன்னா தெரிஞ்ச ஒரு ஆள் இருக்கு அங்க புத்தளத்துல இருக்கிற, அவர் வந்து இங்க என்னிட கட்டி கொண்டாங்க நடுவே எடுத்துட்டு போயிருவாங்க. அப்ப மழை டைம்ல சப்போஸ் நீங்க இந்த டைம் தான் பண்ணி உகந்ததுன்னு சொல்லி இதுல பண்ணுவீங்க. ஆனா அந்த டைம்ல மழை பெஞ்சா என்ன பண்ணுவீங்க? மழை பெஞ்சா வெங்காயம் கூழான் அடிச்சு பழுதாப்படும். போயிடும், அப்படி அழிஞ்சு போயிடும் நேரம். இப்போ இதுக்கு வந்து என்னென்ன பாதிப்புகள்லாம் இருக்கு? இப்போ எலி அப்படியான பாதிப்பெல்லாம் வரும், அதோட பாதிப்பெல்லாம் அப்படி வேறு. அது புழுதான் வரும்போது மருந்து அடிச்சா செத்துடுமில்ல. புழுதான் அடிக்கிறது வந்து. ஓகே ஓகே. அப்போ இந்த கத்தரிக்காய், இந்த கொச்சி இதெல்லாம் வந்துட்டு எல்லாம் அவர் இந்த தோட்டக்காரர் அவர் அந்தாரு மூலாவது அந்தாருக்கு மேலே. அப்போ அவர் தோட்டக்காராலும் வந்து போயிடுவாரா? அவர் இப்போ வீட்டில் நிற்பார். வீட்டில் வந்து நிற்பார். இப்போ காலையில் நீங்கள் வர டைமில் வருவாரா? வந்துட்டு போயிடுவார். மிஷின் பூட்டிட்டு போவார். மிஷின் பூட்டிட்டு போகிறது வந்து. இதுக்குரிய கிணறுங்க ஐயா? இதுக்கு இருக்கு. இது சின்ன கிணறு, இதுக்குள்ள குழாய் கிணறு. அங்க இருக்கிற பெரிய கிணறு இல்ல. அப்ப உங்களோட அங்க அந்த தோட்டத்துல அது அங்க குழாய் கிணறும் இருக்கு, வெட்டு கிணறு வச்சிருக்கீங்க. ரைட். இப்ப வேலை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அப்ப இப்ப வந்து போன அம்மா உங்களோட வைஃபா? இல்ல இது அவர் தோட்டக்காரன் அக்கா. ரைட். சாப்பாடு என்ன கொண்டு வந்து வந்துட்டு போவாங்க. ஓகேங்கய்யா, பெரிய ஒரு விஷயத்த வந்து எங்களுக்கு வந்து கொடுத்துருக்கீங்க. நல்லது வந்து இப்போ நிறைய பசங்க எங்களோட வயசில் இருக்க பசங்கள்லாம் வந்துட்டு நான்லாம் ஏசிக்குள்ள வேலை மட்டும்தான் பண்ணும் அப்படின்லாம் பண்ணுறவங்களாம் இருக்கிறாங்க. பட் சில பசங்க வந்து வெளிநாடுகளுக்கும் வெயில்னு பார்க்காம வேலைக்கெல்லாம் போகிறவங்களும் இருக்கிறாங்க. பட் நீங்கள் சொல்லுங்கள், இந்த ஒரு விவசாயம் பார்க்குறதுனால உங்களுக்கு என்ன நன்மை கிடைக்குது? இதை எப்படியெல்லாம் பண்ணுறீங்க? இதெல்லாம் உங்களுக்கு ஏதாச்சும் இப்போ கஷ்டங்கள் வந்துருக்கா? நோய் வாய்ப்பட்டிருக்கீங்களா? அது மாதிரி அடிபட்டுருக்கணுமாங்க. அது 2-3 தரம். போன வருஷம் வைகாசி போய் 4000 கண்டு வெங்காயம் தாட்டி இதே மாதிரி 2 மடங்கு தாட்டு. ஒரு வெங்காயம் எல்லாம் அப்படியே வெள்ளம் கிண்டி வச்சு அப்படியே வெள்ளத்துக்கு போட்டுது. இப்போ கிட்டத்தட்ட அதுல உங்களுக்கு எவ்வளோ லட்சம் நட்டம் தானே? ஒரு 4 லட்சம் ரூபாய் இல்லை, லட்சக்கணக்கில் லட்சம். சரிங்க. அப்போ யுத்த டைம்லலாம் என்ன பண்ணீங்க நீங்கள்? அந்த டைம்ல யுத்த டைம் பண்ணியில் போயிருந்து நாங்கள் அப்போ செய்யலை தோட்டம். அப்போ பயிரே செய்யலையா? அந்த இல்லை, அப்போ இல்லை, செய்யலை. அப்போ கஷ்டமாக இருந்தது. அப்போ அங்கே வியாபாரம் செய்யுது. வியாபாரம்னு சொன்னாலே சும்மா மரக்கறியை கட்டி அந்த வழியை விற்கிறது. அப்படி விற்கிறது. என்ன அப்போ அந்த டைம்லாம் கஷ்டம் தான். அந்த இப்படியான பரப்புல விவசாயம் செய்யறவங்கலாம் செய்யலாம் இருந்துச்சு. செய்யல. சரியா பாயம் உயிரை காப்பாற்றுறது. யுத்தம் வன்னியில் போயிருந்து நாங்கள் இருந்தீங்க. அந்த டைம்ல வந்து இருந்தீங்க. ரைட்டுங்க. அப்போ இதை முடிச்சுட்டு வந்து ஊருக்கு கிளம்பிடுவீங்களா? இல்லை இப்போ 1 மணிக்கு நான் வீட்டை போயிடுவீங்க. போனால் என்ன இந்த வேலை பார்ப்பேன். ஓகேங்க. சரி, நீங்கள் இப்போ என்ன பண்ண போறீங்க? இப்போ மிஷின் கலட்டி அங்கே ரெக்கப் கொண்டு
தூரம் போகணுமா? அந்த அந்த கிணத்து. சரி, ஓகே. நீங்கள் அதை பண்ணிங்களா, நான் அப்படியே பின்னாடியே வந்து அதை பார்க்குறேன் என்ன பண்ணுறீங்கன்னு. ஓகே, பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து உண்மையில் நம்மளாம் வந்து வீட்டில் இருந்துட்டு மற்ற தொழில்கள் பண்ணிவிட்டு மார்க்கெட்டுக்கு போனோமா, அங்கே சில காய்கறிகளை வாங்கினோமா, சமைச்சோமா அப்படின்னு சொல்லி அதிலே வந்து முடிஞ்சிடும் எல்லாமே. ஆனால் அதுக்கு பின்னால் இவங்கெல்லாம் வந்து சேத்துல கால் வச்சா மட்டும்தான் நாமெல்லாம் வந்து சோத்தில் கால் வைக்க முடியும். பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நிலத்திலே வந்து ஒரே பயிர் செய்யாமல் வந்து பயிர்களை வந்து மாறி மாறி பண்ணி செய்துட்ருக்குறாங்க. அதில் இன்னொரு விஷயம் முக்கியமாக, இங்கே வந்து அந்த தூரத்துலலாம் வந்து சணல் செய்யும்ல, அந்த பயிர் வந்து செய்திருப்பாங்க. அதை வந்து நான் நினச்சேன் அதை அறுவடை பண்ணி வெளியில் விற்பாங்க அப்படி சொல்லி. பட் வந்து அப்படி கிடையாது. அது வந்து இந்த நிலத்தை வந்து பதப்படுத்துறதுக்காக வேண்டியே பண்ணியிருக்காங்களாம். நாங்கள் போன ஒரு வீடியோ எங்கள்கிட்ட சேனலில் வந்து அந்த தேர் திருவிழா அப்படி சொல்லி ஒரு வீடியோ காமிச்சோம்ல, அந்த இடத்துக்கு வந்து போகும்போது நிறைய பயிர் செய்யக்கூடிய விவசாய நிலங்களில் வந்துட்டு அந்த விஷயத்தை வந்து பண்ணியிருந்தாங்க. அதில் நான் சொல்லியிருந்தேன், மென்ஷன் பண்ணியிருந்தேன். அண்ட் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இதெல்லாம் வந்து பார்க்கும்போது இந்தியா படத்தில் வந்து அந்த வாட்டர் பாம்பு வச்சு தண்ணி இறைப்பாங்கல்ல, அதே ஃபீல் அப்படியே இங்கே பாருங்க எப்படி கட்டியிருக்காங்கன்னு சொல்லி. ஸோ இங்கேருந்து அப்படியே போய் அண்ட் அப்படியே போயிருக்கு. வழியாக பிரித்து விட்ருக்காங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். நாங்கள் ட்ரோன் ஃபுட்டேஜில் வந்து உங்களுக்கு இதோட வியூவை வந்து காண்பிக்கிறோம். அதிலே பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்கும். அண்ட் வந்து கரண்ட்டு இங்கெல்லாம் வந்து முன்னாடி வந்து டீசல், அதாவது டீசலாக, ஆமாம் டீசல் இல்லையா பெட்ரோல் இல்லையா அது தெரியாது. ஆனால் இப்போ கரண்ட்டு வந்ததுனால எல்லாருக்கும் வந்து அது ஈஸி. ஸோ கரண்ட்டிலே வந்து எல்லாமே பாவிச்சு கொள்ளுவாங்க. என்ன சொன்னால் சம்டைம் வந்து இப்போ உங்களுக்கு தெரியும் ஸ்ரீலங்காவில் போயிட்டுருக்கிற ஃபியூல் பிரச்சனை. ஸோ அந்த ஃபியூல் இல்லாத காரணத்தினால வந்து இப்படியான விவசாயிகள்லாம் பாதிக்கப்படுறாங்க. ஒன்று மின்சாரம், இந்த மின்சாரம் இல்லாத போயிடுச்சுன்னு சொன்னால் வந்து இப்போ அதற்கான மாற்று சொல்யூஷனாக வந்துட்டு சோலார் சிஸ்டம் வந்து பாவிக்கிறாங்க. ஸோ அது கூட ஒன்று இல்லைன்னா ஒன்று வந்து அவங்களுக்கு கை கொடுக்குது. நல்லது. பயிற்றையா இல்லை பயிரான்னு அதுக்கு பயிரை நினைக்கிறேன். ஆமாம், நம்ம அந்த பொங்கலுக்கெல்லாம் பாய்ப்போம்ல பயிர், அந்த பயிர் இதுதான் வந்து செய்திருக்காங்க நினைக்கிறேன். அப்படி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிலத்தை வந்து உழுவுன மாதிரி வச்சுருக்காங்க. இனிமேல் தான் வந்து அதுக்குள்ள ஏதாச்சும் பயிர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே ஒவ்வொரு பக்கங்கள்லேயும் ஆங்காங்கே சில பயிர்கள் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இது முழுக்க வந்து பார்த்திங்க சொன்னால் இது வந்து விவசாய நிலம் தாங்க. இதை சுற்றி தான் வந்து ஆட்கள் வந்து குடியிருக்கிறாங்க. ஸோ நடுவில் இருக்கிறதெல்லாம் வந்து இது விவசாய நிலம் முழுக்க. அங்கே வந்து கொக்கு, ஆட்காட்டி அப்படின்னு சொல்லி ஒரு பறவைகளும். ஆனால் உண்மையில் இந்த வாழ்க்கை தான் மனசுக்கு வந்து நம்மளுக்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடியதும் ஆரோக்கியம் கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும். காலையில் விடிய காலத்தால் அந்த ஐயா வர்றாராம், வந்து தண்ணி இறைக்கிறாரு. தண்ணி இறைக்கிறது மட்டும் இல்லாமல் காய்கறிகளை வந்து பறிக்கிறாரு. அப்படி சொல்லி வேறு ஒரு விஷயங்களும் பண்ணுறாங்க. அண்ட் இங்கே வந்து பார்த்திங்க சொன்னால் இந்த இடத்துல இந்த லைனில் அப்படியே சோளம் செய்திருக்காங்க. அப்படியே இது வரிசைக்கு நேராக வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் தக்காளி பண்ணியிருக்காங்க. ஸோ அது வளர்ந்ததுக்கு அப்புறமா நான் நினைக்கிறேன் கம்மு நாட்டுவாங்களா சொல்லி வந்து தெரியாது. ஸோ அங்கே வந்து குழாய் கிணறு, இங்கே நான் ஐயா கிட்ட கெட்ட பெரிய கிணறு இருக்குது பாருங்கள், இவ்வளோ பெருசாக இருக்குது பெரிய கிணறு. அண்ட் அதுக்குள்ளே தண்ணியை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அழகாக இருக்குது, நிறைய தண்ணி இருக்குது. அண்ட் இங்கே தண்ணியில் இருக்க பிரச்சனைன்னு சொன்னால் யாழ்ப்பாணம் முழுக்க நிறைய அந்த கல்சியம் பிரச்சனை ஒன்று இருக்குது. இங்கே கல்சியம் அதிகமாக கிடைக்கும், கல்சியம் இருக்கும். அதனால் குடிக்கிற தண்ணிக்கெலாம் வந்து ஃபில்டர் நார்மலாக யூஸ் பண்ணுவாங்க. அப்படின்னு சொன்னால் கொதிக்க வச்சு அப்படி குடிப்பாங்க. இது வந்து மேலே பூசி வந்து கொழுப்பு விட்ருக்காங்கல்ல, ஆனால் கீழே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் சுண்ணக்கல் மாதிரி அந்த கல்களால் தான் வந்து இந்த கிணறே வந்து கட்டுவாங்க. இப்போ வந்து ஐயா பசலை வீச போகிறாரு நினைக்கிறேன். பசலையே வீச போகிறீங்க. இது யூரியாவா இல்லை என்னய்யா? யூரியா மாதிரி. இது எதுக்கா காய்க்கிறதுக்கா புல்லுக்கா எதுக்கு போடுவீங்க? வளர்றதுக்கான. ஒரு விதமாக இது வந்து வளர்றதுக்கு, பயிர் வளர்றதுக்கு போடுவீங்க. அப்போ முதல்ல வந்து யூரியாவில் போடுவீங்க. இப்போ யூரியா பாய்க்கிறது இல்லையா? யூரியாவில் ஒன்று தான் இதா? அடாடா சரி வந்துருக்கு. அப்போ அது முதல் ஒயிட் கலரில் இருக்குது, இந்த கலரில் இருக்கு என்ன? ஓகே. ஸோ அப்படியே பார்த்துட்டு சொன்னால் இதுதான் இங்கே அவங்க தோட்டத்துக்கு பயன்படுத்துகிற மண்பட்டி எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ இது வந்து அலை போடுவாங்க இல்லை, அலைன்னு சொன்னால் தண்ணி ஓடுறதுக்கு அலை போடுன்னு சொல்லுவாங்க. அதுக்காக வேண்டி இந்த வடிவத்திலேயே பயன்படுத்துவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்படி வந்து தோண்டினால் தான் வந்து அந்த அலை போட்டு வந்து அது மூலம் வந்து தண்ணியை கொண்டு போக முடியும். ஸோ ஒரு பாத்திக்கும் வந்து தண்ணி கட்டுறதுக்கு வந்து ஸோ ஐயா இப்போ வந்து பசலை வீசுகிறாரு எப்படின்னு சொல்லி பாருங்கள். பயங்கர காற்று வீசிட்டு இருக்குங்க. ஆனால் நல்ல கூலாக இருக்குது. இந்த நிலத்தில் வந்து ஈரப்பதம் இருக்கிறதுனாலையும் பயிர்கள் பச்சை பசைன்னு இருக்கிறதுனாலையும் வந்து அடிக்கிற காற்று கூட அவ்வளோ கூலாக வந்திருக்கு. ஸோ இதை தாண்டி ஏசிக்கில் எதுக்குங்க வேலை, அவ்வளோ அழகாக இருக்குது. வெயில் மேலே கொளுத்தினாலும் இப்போ இந்த டைம் வந்து மூசாப் அப்படின்னு சொல்லுவோம். சொன்னால் சூரியனை வந்து அந்த முகில்கள் கொஞ்சம் சூழ்ந்த மாதிரி மப்பும் மந்தாரமாக இருக்கும் அந்த மழை வர டைம், அதை வந்து சொல்லுவோம்.
ஸோ இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இங்கே நம்ம நடந்து போகிறதுக்கு வந்து இதுக்குள்ளால அந்த அளவு விட்டுருப்பாங்க. நடந்து போகிறத தாண்டி தண்ணி வீசுறதுக்காக வேண்டி இதை விட்டுருப்பாங்க. அதுக்குள்ளால அந்த ஐயா நடந்து வீசிட்டுருக்காரு. இதில் ஆட்காட்டி, இதை வந்து இங்கே ஆட்காட்டின்னு சொல்லுவோம். சில பேர் பேச்சு வழக்கு ஆக்காண்டி கூடன்னு சொல்லுவாங்க. வச்சுட்டு வராரு, நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அவங்களுக்கும் அப்படியே பாருங்க அழகாக இருக்குது. வருஷைக்கு நாங்கள் வந்து நட்டு வச்சுருக்காங்க. என்னங்க ஐயா? ஆமிக்காரங்களா? ஏன் அதுக்காக வேண்டி ஆக்களை காட்டி கொடுக்கறதுக்காக வேண்டி அதான் எல்டிடி குருவின்னு சொல்லுவாங்களா? அது 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 இயக்கத்துக்கு காட்டி கொடுக்குறது அப்படி சொல்லி ஏன்னா ஓகே. இது வந்து இங்கே வந்து கேட்டது தான் புதுசாக இருக்குது. அதாவது யாழ்ப்பாணத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மிதிவடிங்கிறது ஒன்று இருக்கும். அது மட்டக்களப்பில் கூட இல்லை. ஏன் யாழ்ப்பாணத்து அதாவது வடக்கு கிழக்கு வன்னி, அதாவது வன்னி, முல்லைத்தீவு, யாழ்ப்பாணம் இதை தாண்டி மற்ற பகுதியில் வந்து மிதிவடின்னு பாவிக்க மாட்டாங்க. இங்கே மட்டும்தான் இருக்குது. அதாவது சோட்டிஸ் மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே வந்து ரோல்ஸ் மாதிரி அதுக்குள்ளே வந்துட்டு இந்த இறைச்சி வகை முட்டை அதெல்லாம் வச்சு பண்ணுவாங்க. அதை வந்து மிதிவடின்னு சொல்லுவாங்க. அந்த மிதிவடின்னு ஏன் சொல்கிறாங்க அப்படி சொல்லி நான் இங்கே ஒருத்தங்க கிட்ட கேட்டேன். ஆரம்பத்தில் நான் இங்கே யாழ்சிரி எஃப்எம்மில் வந்து ஒர்க் பண்ணும்போது அப்போ கேட்டிருந்தேன், ஏன் இதுக்கு மிதிவடின்னு சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிருந்தேன். அப்போ அதுக்கு சொன்னாங்க, இதுக்கு ஏன் மிதிவடின்னு சொல்கிறது, இந்த மிதிவடின்னு பேர் வச்சது யார் அப்படி சொல்லி ஜஸ்ட் அது பேரை மட்டும் கேட்டால் அதுக்கு பிறகு பெரிய ஒரு வரலாறு சொல்லி கொண்டு கொடுத்தாங்க. அடடா, இந்த மிதிவடிக்கு பின்னாலும் இவ்வளோ விஷயங்கள் இருக்கா அப்படி சொல்லி அப்போ தான் எனக்கே தெரிஞ்சுது. அண்ட் அதே மாதிரி தான் இப்போ கூட நான் ஜஸ்ட் ஒரு இது நம்ம பக்கம் ஆட்காட்டின்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அதை சொன்னேன், பறந்துடுச்சு. ஆனால் அதுக்கு வந்து ஆமிக்காரங்க போர்ச்சூழலில் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க, அதை வந்து எல்டிடி குருவி அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். இந்த பக்கம் நாட்டுறது இது என்ன இந்த பயிர் என்ன புதுசா? துபாயா? ஏன் அப்படி சொல்கிறது? ஏன்னா தட்பூசணிமா இருக்கும். அதாவது நம்ம சமைக்கிறதுக்கா இல்லை சாப்பிட்றதா? அது சமைக்கிறது ஓகே ஓகே ஓகே. அந்த சமைக்கிற அந்த மஞ்சள் பூசணி இருக்குது தானே, அது வந்து துபாய் பூசணி சொல்லுவாங்களா. ஸோ இது முழுக்க வந்து பண்ணியிருக்கிறத வந்து துபாய் பூசணி பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த பக்கம் வந்து முழுக்க அப்படியே பெரிய வெங்காயம், அந்த பக்கம் வந்து தக்காளி அழகாக இருக்குங்க. அந்த அது மட்டும் கிடையாது, அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கொச்சி, வாழை, கத்தரி, மரவள்ளி, அங்கால பக்கம் வந்து பயத்தை, இன்னொரு பக்கம் வந்து கவுப்பி, பயிறு பொங்கலுக்கெல்லாம் பாய்ப்போம் பயிறு அப்படி சொல்லி நிறைய பண்ணுறாங்க. அண்ட் இங்கே வந்து பார்த்து அது அங்கே தான் போகிறேன். இப்போ அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு கோயில் இருக்குது. இங்கே வந்து யாழ்ப்பாணத்தில் திரும்புற திசைலாம் அதிகமாக வந்து கோயில்கள் இருக்கும். கோயில் இருக்கிறதுனால தான் இன்றைக்கும் இங்கே கலாச்சாரங்கள்லாம் நிறைய வந்து பின்பற்றப்படுது. இப்போ இருக்க ஜெனரேஷன் வந்து கலாச்சாரத்தில் வந்து இப்போ அந்த உடுப்பு வகையில் எப்படிலாம் போகிறாங்க அதை வந்து நான் சொல்ல வரல. பட் வந்து அந்த வழிபாட்டு முறைகளெல்லாம் வந்து இப்போவும் அப்படி இருக்குது, அதை சொல்ல வந்தேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, தண்ணி வந்து எவ்வளோ கிளியராக இருக்குது பாருங்கள். ஸோ இதுக்குள்ளே மீன் இருக்குது, மீன் மேலே ஓடி தெரியுதுன்னு காண்பிக்கிறேன். வந்தது சத்தம் கேட்க கீழே ஓடிச்சு, அப்படி இதுக்குள்ளே இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியல, இதில் மீன் இருக்குது. ஆனால் இப்போ மேலே இருந்து எல்லாமே கீழே போயிடுச்சு. அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ இப்போ இப்படியான கிணறுகள் வந்து இங்கே நிறைய இருக்கும். நான் சொன்ன அந்த சுண்ணக்கல் மாதிரி அந்த கல்சியம் படிஞ்ச அந்த கல், இந்த கற்கள் தான். இந்த கற்களை வச்சு தான் அந்த காலத்தில் வந்து இங்கே அரண்மனைகள் கட்டுறதுக்கோ சரி, இல்லைன்னு சொன்னால் அப்படியான கிணறுகள் கட்டுறதுக்கோ சரி, இது எல்லாத்துக்குமே பாய்ப்பாங்க. இது முருகை கற்பாறைகள் மாதிரியான ஒரு மெட்டீரியல் தான் இது. இது வந்து நிலத்தில் இருந்து நேச்சுரலாக இருக்கிறது. அதை வந்து அப்படியே படித்து கற்களாக வந்து எடுப்பாங்க. மோஸ்ட்லி வந்து தீவு பக்கங்களில் இது இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நைனா தீவு, குறிகட்டுவான் தீவு அப்படியான பகுதியில் நிலத்துக்கு கீழெல்லாம் இதுதான் இருக்கும். அண்ட் இங்கே கூட நிலத்துக்குள்ளே இதுதான் இருக்கும். இது இருக்கிறதுனால தான் இந்த கல்சிய படிவுகள் அதிகமாக இருக்கும். அதே இதில் வந்து இது தண்ணி பாய்ச்சறதுக்கு எப்படி செய்திருக்காங்க பாருங்கள், அந்த இதுதான். ஸோ அந்த காலத்தில் வந்து இதில் தான் அதிகமாக பாவிச்சாங்க. இப்போ தான் வந்து சீமெந்து கற்கள்லாம் வந்து அதிகமாக பாவிக்கிறாங்க. அண்ட் இந்த நிலத்தில் கூட வந்து இன்னொன்றும் பண்ணலை. பட் வந்து இப்போ உழவு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அந்த பக்கம் பாருங்கள், அந்த பக்கத்தில் வந்து உழவி போட்டிருக்காங்கல்ல, அது உழவி இருக்குது. அண்ட் அந்த பக்கம் வந்து உழுதுருக்காங்க. அதுக்கு அங்கால வந்து ஐயா வந்து வேலை பண்ணுறாரு. அண்ட் இங்கே வந்து ஒரு மோட்டர் பம்ப் இருக்கிற இடத்துலலாம் வந்துட்டு இப்படியா வந்து கட்டணம் சின்னதாக வந்து கட்டி மேலே பிளேட்டு போட்டு பாதுகாத்து வச்சுருக்காங்க. அதுலேயே வந்து கரண்ட்டும் எடுத்து விட்ருக்காங்க. பம்ப் செட்டு அப்படின்னு சொல்லுவோம்ல, ஸோ அங்கே அது அப்படியே இருக்கும். அண்ட் ஐயா கூட வந்து இங்கே வேலை பண்ணிட்டுருக்காரு. இந்த இடத்துல வந்து பசலை, ஸோ இது வந்து எரு அப்படின்னு சொல்லுவோம். எருவில் வந்து மாட்டெரு, ஆட்டெரு அப்படின்லாம் இருக்குல்ல, ஸோ அதே மாதிரி தான் நினைக்கிறேன். ஐயா இது எருவா? ஐயா மாட்டரியா ஆட்டருவா? மாட்டரு இங்கே பறித்து வச்சுருக்காங்க. மோஸ்ட்லி இங்கே பயிர்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து விவசாய பசலைகள் வந்து பாவிக்கிறதுக்கு முன்னமே வந்து நிலத்தை வந்து பதப்படுத்துறதுக்காக வேண்டி இயற்கையான இப்படியான பசலைகள், கூட்டு பசலைகள் வந்து பாய்ப்பாங்க. இது கொச்சியா நம்மளுக்கு பண்ணியிருக்கு. கரிமிளகாயா? அந்த பெருசாக காய்க்கிறது
ரைட் ரைட் ரைட். அது கரிமிளகா வந்து நட்டு விட்டுருக்காங்களாம் வந்து. இப்போ எத்தனை மாதம் தேங்காய் ஐயாது? 35 நாள். அப்போ ஒரு மாதம் தாண்டிட்டு இப்போ மொத்தமாக வந்து எத்தனை நாட்கள் ஆகும் இது வந்து வளர்ந்து வரதா இருந்தா? 50 நாளுக்கு வருமானம். 50 நாட்களுக்கு நட்டு 50 நாட்களுக்கு வருமானம் எடுக்கலாம். இப்போ தண்ணி பாய்ச்சிருக்கீங்களா? அங்கேயா போட்டிருக்கீங்க தண்ணி? அங்கே போட்டிருக்காரு ஐயா வந்து அலை பாய்ச்சி விட்டுட்டுருக்காரு. இப்போ வந்து இப்போ தனியாக இதை பண்ணி முடிச்சிருவீங்க இல்லை ஹெல்ப்புக்கு வேறு யாரும் வருவாங்களா? தனியாக தான் பண்ணுவீங்க. இப்போ அந்த பக்கம் வெண்டி. இப்போ இது உங்களோட தோட்டமா இல்லை நீங்கள் வேலை பார்க்குறீங்களா? உங்களோட தோட்டம் தான். அப்போ இப்போ என்னென்ன தோட்டம் இதுக்குள்ள போட்டிருக்கீங்க பாருங்க. என்ன அளவு? வெங்காயம், கறிமிளகா, ஓகே, பூசணி, கல்யாணி பூசணி. கல்யாண பூசணி சமைக்கிறதுக்கு பாய்க்கிறவங்களே சும்மா சாப்பிட்றதா? சமைக்கிறது பாய்க்கிறது கல்யாண பூசணி. ஓகே ஓகே. 4 பயிர் செய்றீங்க இப்போதைக்கு. ஓகே ஓகே. இப்போ வெண்டியா வந்து அறுவடை செய்ய தொடங்கிட்டீங்களா? 2வது வட்டு. இப்போ அன்றைக்கு அறுவடை செஞ்சீங்களா? எத்தனை கிலோ ஆகுங்க? முதல் வட்டு 4, இன்றைக்கு 12 கிலோ. 12 கிலோ வேற வேற கூடும். சந்தையில் எவ்வளோ ஐயா போகுது இப்போ? 180 ரூபா போகுது. கிலோ 180 ரூபா போகுது. இப்போ அதில் உங்களுக்கு லாபமா இல்லை நஷ்டமா? இதால இப்போ நட்டம் இல்லை, இல்லையா 40 ரூபா கிலோ. இப்போ பிரச்சனை இல்லை, ஓரளவுக்கு கிடைக்குது. ஓகே. பார்த்தீங்க சொன்னா ஐயா வந்து இப்படி பாய்ச்சிட்டு இருக்காரு. பசலை போட்டிருக்கீங்க என்னையா? இன்றைக்கு போட்டிங்களா இல்லை இப்போ தான் போட்டிருக்கீங்க? இது யூரியாவில் வெள்ளை பசலை. அப்போ அந்த ஐயா போடுறது orange கலரில் வெள்ளையா? அது பேர்டன் 2-3 யூரியா இருக்குது, எல்லாம் கலந்து போடுறது. எல்லாம் கலந்து போடுறது. ஓகே ஓகே. முதல் போட்டது பேர்டன் எல்லாம் கலந்து போட்டது. இப்போ இதுக்கு ஒரு வருத்தம் வருது ஐயா. என்ன ஐயா? இங்கே வரும் இது இந்த வருத்தம் வரும். அது என்ன நோய் அதுக்கு பேர்? ஒரு முருகல்னு சொல்றது. அது காய்க்காது. அப்போ அதை போக்காட்டுறதுக்கு என்ன பண்ணுவீங்க? அதை நீ அப்படியே கொத்தி விட வேண்டிய. ஆடாடா. அப்போ அவ்வளவுமே பழுதாயிருமா இதெல்லாம்? புழு பிடிச்சிருக்குது காத்துக்கு. சரியாயிரும். ஓகே. இதுக்குள்ள இப்போ கீரையும் போட்டிருக்கீங்களா? இது அந்த தவறுபட்ட கீரைகள் குப்பையை கிடந்து வரும். அது அப்போ ஆனால் அதையே நீங்கள் பாய்ப்பீங்க எடுப்பீங்க? சாப்பாடு கிடப்போம். இந்த மிளகா கண்டுக்க கீரையை ஒன்றும் போடக்கூடாது. போட்டா 50 நாளில் வருமானம். அதெல்லாம் வந்து வேறு இதுல வந்து அதிலே சத்தை இது உறிஞ்சிருக்கு. இதுவே இருந்து போயிடும். அதனால இப்போ இதெல்லாம் வந்து கறிக்கு நீங்கள் பிடிங்க எடுத்துருவீங்க. ரைட் 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 ரைட். ஓகே. பாருங்க அப்படியே கதையோட கதையை ஐயா வந்து அப்படியே வேலையை முடிச்சு கொண்டு இருக்காரு. இப்போ அளவுக்கு தண்ணி பாய்ச்சிட்டு இப்போ இதெல்லாம் கட்டி விட்டுருவீங்களா? இதெல்லாம் கட்டி விட்டுருவீங்க. சூப்பர். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். மனசுக்கு நிம்மதி தரக்கூடிய ஒரு வேலை, காத்தோட்டமாக. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த வெதரும் அவங்களுக்கு வந்துட்டு அப்படியே சப்போர்ட்டாக இருக்குது பாருங்கள். பயங்கர வெயில் கொளுத்தால ஓரளவுக்கான வெயில், இதமான காற்று வீசிட்டுருக்கு. அப்போ அந்த பக்கம் வேறு ஒருத்தவங்கள்ட்ட நிலமா? ஒவ்வொரு இப்போ உங்களுக்கு வந்து ஏக்கர் கணக்கில் இருக்காது, பரப்பாது? இங்கே வந்து எல்லாம் பரப்பு கணக்கு 15 15. தோட்டமாக தான் பண்ணியிருக்காங்க. அப்போ இது வேற ஆள்கிட்ட இதுன்னு வேற ஆக்கட்டும். அப்போ இது வந்து இன்னும் உழுவலை, எதுவுமே வந்து செய்யலை. அந்த பக்கம் வந்து லைட்டாக வந்து உழுது போட்டிருக்காங்க. அப்போ இங்கே பாருங்கள் எவ்வளோ புறா நிற்குதுன்னு. அங்கே பாருங்கள் அந்த இடத்துல வந்து நிறைய புறா நிற்கிது. ஸோ அழகாக இருக்குது, காற்றும் வீசிட்டுருக்கு. இங்கே பாருங்கள் ஐயா அங்கே போட்டிருக்காரு வந்து, அங்கேருந்து மோட்டர்லேருந்து தண்ணி இங்கே வந்துட்டுருக்கு. நான் அது வார வழி அப்படி உங்களுக்கு காண்பிச்சு போகிறேன் பாருங்கள். நீட்டாக இருக்குது. இதை பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இதை சொல்கிறது எப்படி சொல்கிறது? இப்போ நான்லாம் வந்து வெண்ணையெல்லாம் கொண்டு வேலைக்கு விட்டிங்களா, இல்லை எந்த வயசில் பசங்களை யாராச்சும் இங்கே வேலைக்கு கொண்டு விட்டாங்கன்னா கூட வந்து இவ்வளோ அழகாக நீட்டாக வந்து பண்ண மாட்டோம். இவங்களுக்கு அவ்வளோ அனுபவம் இருக்குது, அத்தனை வருஷம் அனுபவம். ஸோ அதனால் அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க நீட்டாக. தான் பாருங்கள் இதோட வடிவே வந்து பாருங்கள் எப்படி வித்தியாசமான ஒரு கோணத்தில் வந்து அலை போட்டிருக்காங்கன்னு சொல்லி. இப்போ நட்டு விட்டது வெங்காயமே தெரியுதா அவங்களுக்கு? இங்கே பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறது. உண்மையில் இந்த தோட்டங்களுக்கெல்லாம் நம்ம செய்கிறோமோ இல்லையோ, இவங்க இந்த பண்ணுறதை வந்து பார்க்கும்போதே மனசுக்கு அவ்வளோ ஆறுதலாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. அப்போ இந்த வேலையெல்லாம் நாம் இறங்கி பண்ணால் நம்மளோட உடம்புக்கு வந்து அவ்வளோ ஆரோக்கியம் கொடுக்கும். அது அவ்வளோ அழகாக இருக்குது அப்படி சொல்லி யோசிச்சு பாருங்கள். இப்போ தண்ணி ஐயா அங்கேருந்து போட்டு விட்ருக்காரா? இது கரண்டில் வேலை செய்தா இல்லை பெட்ரோலா இல்லை மண்ணெண்ணையா, ஏதோ ஒரு ஃபியூல் வந்து பாய்ப்பாங்க. என்ன ஃபியூல்னு கூட வந்து நமக்கு தெரியாது. மோஸ்ட்லி மண்ணெண்ணெய் தான் பாவிக்கிறவங்க இந்த மோட்டருக்கெலாம் தான் நினைக்கிறேன். இதெல்லாம் அந்த காலத்தை மோட்டருங்க. இப்போ வரைக்கும் இந்த பம்புகள் தான் இதுக்கு பாவிக்கிறாங்க. என்ன சொன்னால் போஸாக வந்து அதிகமாக தண்ணியை கொடுக்குறதுனால. அம்மாடியோ இது பெரிய கிணறு, இங்கே பாருங்கள் இவ்வளோ பெரிய கிணறு அப்படி சொல்லி தண்ணியை வந்து பாருங்கள் கீழே அவ்வளோ நீட்டாக கிளியராக இருக்கும். அது நீட்டாக அவ்வளோ கிளியராக கலங்கம் இல்லாமல் இருக்கிறதுக்கான காரணமே இந்த நிலத்தில் இருக்கக்கூடிய கல்சியம் தான். நான் அதை தான் சொல்லி கொண்டிருக்கேன், கல்சியம். ஸோ குடிக்கிறதுக்கு வந்து இந்த தண்ணியை வந்து நம்ம சுத்திகரித்து தான் குடிக்கணும். சொன்னால் உடம்புல அதிக கல்சியம் போச்சுன்னா என்ன ஆகுன்றது உங்களுக்கு தெரியும். இதுக்குள்ளே கூட ஒரு மீன் இருக்குங்க, இங்கே பாருங்கள் நெல் நான் காண்பிக்கிறேன். அடடா ஆமாம்மா, காலில் கூட நேற்று திருவிழாவுக்கு போன இடத்துல ஒரு முள் குத்திருச்சு. இப்போ தான் பெயினாக இருக்குது. இங்கே பாருங்கள் அழகாக இருக்கும் அந்த மீன், தெரியுதா உங்களுக்கு? அங்கே பாருங்க என்ன அழகாக தெரியுதுல. அதில் பாசி இருக்கிறதுனால அது பெருசாக தெரிய மாட்டேங்குது. மேலே வந்து அந்த பாசிகள் மாதிரி இருக்கும்.
கீழே தண்ணி அவ்வளோ அழகாக இருக்குது. இப்படியான பம்பு செட்டில் வந்து இந்தியா பக்கம்லாம் நிறைய பேர் குளிப்பாங்க, பாஞ்சு அதுக்கு நீச்சல் தெரிஞ்சிருக்கணும். நம்மளுக்கும் ஜஸ்ட் கொஞ்சம் லைட்டாக ஸ்விமிங் தெரியும், ஏதோ நம்மளோட உயிரை பாதுகாத்து கொள்கிற அளவுக்கு, இன்னொருத்தவங்களை காப்பாற்றல நம்மள்ட்ட உயிரை பாதுகாத்து கொள்கிற அளவுக்கு. இது ஒரு மீன் தான் விட்டுருக்காங்க, அதோட சின்ன ஒரு குட்டி மாதிரி இன்னொன்று ஓடி தெரிஞ்சு அதுக்கான. சரி, அதை விடுவோம். இங்கே பாருங்கள், என்ன தான் தோட்ட வேலைகள் பண்ணாலும் அதில் வருவாய் வந்தாலும் அவங்க பெரிய வைக்கெல்லாம் வந்து எடுக்கல, இந்த பைசிக்கிள்லே தோட்டத்துக்கு வந்து போயிடுவாங்க. இதுதான் அவங்களோட வாகனம், இதில் தான் வந்து போவாங்க. ஸோ இங்கே அந்த ஐயா வேலை பண்ணுறாரு, அங்கே இன்னொரு ஐயா வேலை பண்ணாரு, இங்கே ஒரு ஐயாவை பாருங்கள் மாடு கட்டிகிட்டு இருக்காரு. சூப்பர். அதுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு கிணறு இருக்குது, ஒரு பம்பு செட் இருக்குது, எல்லாம் இருக்குது. அந்த ஐயா வந்து தோட்ட வேலைகள் பண்ணுவார் போல இருக்குது. அதோடய சேர்த்து வந்து இந்த மாடே வந்து கட்டி விட்டுட்டு இப்போ நடந்து வந்துட்டு இருக்காரு. வந்து நல்லது. அப்படியே நம்மளும் போகலான்னு நினைக்கிறேன். கீரைலாம் வந்து இப்போ எவ்வளோ கட்டு கொடுக்குறதா இருந்தால் சந்தையில் எவ்வளோ போகுதுங்க? 50 ரூபாய்க்கு தான் கொடுக்குறாங்க. அப்போ இந்த புல்லு பிடுங்க வாரவங்க, இங்கே சம்பளத்து போடுறவங்க வேணும்னா அவங்க தேவை கொண்டு போயிடுவாங்க. ரைட். ஓகே. இப்போ தண்ணி மூடிய அந்த அலாக்கி இந்த போட்டு விட்டதெல்லாம் வந்து உடனே கட்டி போகிறீங்களா? அதை தேவையான அளவுக்கு தண்ணியை விட்டுட்டு உடனே கட்டிட்டு போயிடுவீங்க, இல்லைனா கூட தண்ணி போயிடுமென்றதுனால. சூப்பர் பாருங்க. அதாவது அவடத்தையே நின்று ஐயா அந்த தண்ணியை விட்டுட்டு மறுபடியும் அதை கட்டிட்டு போகிறாருன்னு சொன்னால் அதிக அளவு தண்ணி போகக்கூடாதுன்னு சொல்லி டெய்லி இந்த தண்ணி பாய்ச்சணுமா, இல்லை 1 விட்டு ஒரு நாளாக இப்படி 4 நாள் 5 நாள் விட்டு அந்த தண்ணி போதும். இடையில மழை பெஞ்சா அப்புறம் தண்ணி பாய்ச்சணுமா? இல்லை மழை பெஞ்சா தண்ணி தேவையில்ல. ஓகே சூப்பர். அதிக மழை பெய்யும்னு சொன்னால் பாதிப்பும் வரும், ஏன்னா தண்ணி கூட நின்றா அப்படி சரிஞ்சிட்டு நிற்கும். கறி கொச்சிக்கா. இப்போ கறி மிளகா வந்து நிறைய பேர் இங்கே பண்ணுவாங்களா, இல்லை சில பேர் தான் பண்ணுவாங்களா? செய்யறதில்ல, ஏன்னா அது பராமரிக்க கஷ்டம். செய்யலை, கஷ்டம். வேணாம், மலையத்து பக்கம் அதிகமாக அது பண்ணுவாங்க, அங்கே தான் கூட பண்ணுவாங்க. அப்போ இங்கே கரெக்டெல்லாம் பண்ணுவாங்களா? இல்லை என்னங்கய்யா, கரெக்டு செய்வாங்களா? பீட்ரூட்டுலாம் பீட்ரூட் இங்கே அதுவும் செம்பாடு தான். இங்கே 6 மாதத்துக்கு மழை பெய்கிறது, தை மாதம். அதெல்லாம் அது சரி வரும். சித்திரையில் ஒரு மழை பெய்யும், அதுக்கு அழிஞ்சுவோம். இங்கே செய்யறதில்ல, இது நெல் வெட்டணும், இப்படி என்ன பயிர் செய்வோம். ஓகே சரி. அப்படி சரி. ஓகே. மேலே பார்த்தீங்க சொன்னா இங்கே வருங்க ஃப்ளைட் போகுது. இது எங்கே இருந்து ஐயா போகுது? இது பலாலி ஃப்ளைட்டு. ஓகே. நீங்கள் பார்த்துட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய பேர் இந்தியாவிலேருந்து வராங்களா. இப்போ ரீசெண்டாக வந்து பலாலி விமான நிலையத்தில் இறங்குவாங்க, அங்கேருந்து தான் வந்து போயிட்டுருக்கு இப்போ கிளம்புது இது. ஓகேங்க. அப்போ காலையில் எத்தனை மணிக்கு நீங்கள் வருவீங்க? நாங்கள் காலமாக 8 மணி 9க்கு வந்துடுவோம். காலையில் வந்து எத்தனை மணிக்கு கிளம்பிங்க வீட்டை போடுறது? இது விழான்ற இப்போ முடிச்சு தான் போவீங்க. எல்லாம் இங்கே வரும், சாப்பாடெல்லாம் வீட்டாக்கள் கொண்டு வந்துருவாங்க இங்கே. சூப்பர். ஓகே. உண்மையில் இதுக்குள்ள வந்து சாப்பிட்ற சந்தோஷம் எங்கேயும் கிடைக்காதுங்க. இதுதான் அந்த சாப்பாடு இது நல்லது. ஓகே. இப்போ வெளிநாட்டு வாழ்க்கைக்கும் இந்த வாழ்க்கைக்குமான வித்தியாசத்தை சொல்ல முடியுமா உங்களால்? இந்திய வாழ்க்கை சந்தோஷம், வெளிநாட்டு வாழ்க்கை ஒரு நிம்மதி, காசு. ஆனால் இதுல இந்த நிலத்தில் அடிக்கிற நிம்மதி கிடைக்காது. எங்களுக்கு ஒரு கவலை உண்டு, அதாவது இப்போ நான் பொட்டியே வெளிநாட்டுக்கு தான் போகிறோம். அப்படிங்களா? ஓகே. இப்போ நிறைய பேர் உங்களோட வயசு ஆக்கெல்லாம் வெளிநாடு போயிட்டு வந்திருப்பாங்க தானே, உங்களை கண்டா அவங்களோட வாழ்க்கையை பற்றி என்ன சொல்லுவாங்க? அவங்க நிம்மதி இல்லை, பழம் சாப்பாடு சாப்பிட்றோன்றாங்க. அப்படியே. ஓகே. ஆனால் இது ஒரு நிம்மதியை கொடுக்குது. இது எங்களுக்கு ஆரோக்கியம் இருந்து தேவையில்லை. என்ன செய்யலாம், உங்களோட உடம்பெல்லாம் ஃபுல்லா இதுக்குள்ளே பாய்ச்சிட்டாங்க. ஓகே. ஜிம் தூக்க தேவையில்லை, இதே 3 கிலோ. சூப்பர். உண்மையில் வாழ்க்கை இந்த சிரிச்சு பேசுறது தானே தேவை. என்ன சொன்னால் வெளிநாட்டு போன நிறைய பேர் எங்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க, தன்னோட குடும்பத்தில் யாராச்சும் இறந்தா டக்குன்னு அதுக்கு வர முடியாது, வரையலாது. அப்போ கூட ஊரெல்லாம் வெளிநாடுங்கிற உறவு நாங்கள் ஒன்று இல்லை, ஒன்று அணைஞ்சிட்டு ஆளை அனுப்பி விட போகிறோம். அதனால ஓகே. ரைட். ஓகே. ஸோ ஒரு குடும்பத்தில் ஒருத்தங்களாச்சும் இங்கே வெளிநாட்டில் இருக்கு, எங்களை மாதிரி பேருந்து பின்னுக்கு இங்கே அடிபடக்கூடாதுன்றதுனால. ஓகே. என்னென்ன சரி செய்யாது தோட்டம் இங்கே இப்போ இருக்க பசங்களுக்கு தெரியாது, உங்களுடைய அந்த முடிஞ்சு போகுது போல இருக்கு. வந்தவர் டீ உணவு தந்துட்டு போட்டார். மகனார் ஏன்னா அவருக்கு வந்து இறங்கி செய்யறது இல்லை. ஓகே. அப்போ அடுத்த சமுதாயம் என்ன செய்யப்படுது தெரியாது, அடுத்த நாட்டுக்கிட்ட தான் கையெந்த போது தெரியாது. ஆனால் ஐயாக்கள்கிட்ட காலத்துல வந்து இந்த விவசாயம் முடிஞ்சா அது பெரிய ஒரு மனக்கவலையா இருக்கும். இல்லையே உங்க கையால செஞ்சு நீங்களே சாப்பிட்றது. அரிசியை ஒரு கொத்து மாவு நீங்களே செஞ்சு மாவுக்கு அரிசி இருக்குது, அப்படியே கொண்டு குத்தி திரிச்சு கொண்டு வச்சு. அப்ப இதுக்குள்ள வயல் செய்யறீங்களா? இந்த வயல் ஃபுல்லா நெல் தான் செய்வோம், அடுத்த சீசனுக்கு செய்யறது. வேண்டத்தை வேலை விலை தெரியாது, அதனாலதான். ஸோ பாத்தீங்கன்னா நிம்மதி. சரி, எப்படி செஞ்சு பாருங்க. ஓகே. இப்போ ஒரு பரப்பு இந்த லைன்ல எத்தனை நாட்டுவீங்க? 9 நட்டு கிடக்கு. 9 நட்டு இருக்கு. அந்த வருஷ அளவு வேணும். இதுக்கு ஒரு சாணை கொண்டு நாங்கள் கொஞ்சம் நெருக்கி நட்டு கிடக்கு. இதுக்கு கம்பு குத்துவீங்களா? கம்பு இல்லை, இப்போ மூட்டு கட்டைக்குள்ள வைரமாகும்.
கட்டை பயிரமாயிரும், மண் அணைக்கல இந்த நேராக வரும். அப்போ காய்ச்சாலும் பாரத்தில் சரியாது, காய் கேட்க மழை பெஞ்சா தான் சரி. சரி வேணாம். ஓகே, நாங்கள் ஒரு கணக்கில் காய் ஆஞ்சிட்ருக்கீங்க. ஓகே, சூப்பர் சூப்பர். பாருங்க, நல்ல ஒரு விஷயம். ஸோ அந்த ஐயா வந்து வேலை செய்யிட்டு இருக்கார். நம்ம அவர் கூட பேசி அதிகம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அப்படியே ஒன்றா பார்க்கலாம். இந்த கறிமிளகா 400-500 போடுறது. கிலோவா? ஆஹா. அதுக்காக தான் நாங்கள் இதை கூடுதலாக விரும்பினோம். ஆனால் செய்கிறது கஷ்டம், வேணும் செஞ்சு எடுக்கிறது கஷ்டம். ஆனால் விலை போகுது, நல்ல விலை. ஓகே, இப்போ புல்லு பிடுங்கி 2வது தண்ணிக்குள்ள இந்த தவறுனா புல்லு வந்துட்டேனே. இப்போ திருப்பி எடுக்கும். பராமரிப்பு முக்கியம். ஸோ பராமரிக்கிறது தான். ஆனால் அந்த இது வந்து எக்ஸ்பென்சிவானது, அதாவது இதுக்கான விலைகள் வந்து அதிகம். அதனால் வந்து எப்படியோ பராமரித்து எடுத்தோன்னு சொன்னால் நல்லது. அதில் தான் இருக்குது. எப்படியுமே ஒரு சிற்பம் கூட வந்து அதிக நாட்கள் எடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டு கடினப்பட்டு செதுக்கினா தான் அதற்கான ஒரு வேல்யூ இருக்கும்ல. அதே மாதிரி தான் அந்த இவங்களை வந்து பார்த்து செதுக்கி புற்களை வந்து பிடுங்கி பசலை போட்டு தண்ணி வீசி அலையை போட்டு அப்படி சொல்லி கஷ்டப்பட்டு கடினப்பட்டு இந்த வேலை செய்கிறாங்க. அதற்கான ஊதியம் வந்து அவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் அது எல்லாமே பண்ணுறாங்க. ஓகே, எல்லோரும் சொல்லுங்கள், உண்மையில் இன்றைக்கி வெளிநாட்டில் வந்து புலம்பெயர் தேசத்தில் இருக்கிறவங்க கூட ஒரு காலத்தில் இங்கெல்லாம் வந்து பெரிய பெரிய தோட்ட வேலை பண்ணியிருப்பீங்க. அந்த வேலைகளை வந்து இன்றைக்கும் வந்து மறக்க முடியாமல், எனக்கு தெரிஞ்ச இப்போ கனடாவில் இருக்கக்கூடிய இப்போ அன்னலட்சுமி அம்மா ஃபேமிலிலாம் இருக்கிறாங்க. இப்போ அவங்கள்ட்ட வீட்லேயே வந்து அவங்களாம் தோட்டம் பண்ணுவாங்க. குறிப்பிட்ட மரக்கறியெல்லாம் அவங்கள்ட்ட வீட்டு பாவனைக்காக வேண்டி போடுவாங்க. அதில் வந்து சோளம் பண்ணுவாங்க, பூசணிக்காய் பண்ணுவாங்க, கறிமிளகாய், அப்பிள் நட்டுவாங்க, அப்படின்னு சொல்லி எல்லாமே வந்து பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து எனக்கு சின்ன சின்ன ஃபுட்டேஜாக வீடியோ அவங்க கூட அனுப்புவாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அவங்க இங்கே தொழில் பண்ணிவிட்டு அங்கே போனாலும் அந்த வேலைகளை வந்து மறக்காமல் இன்றைக்கும் தாங்க வந்து பண்ணிட்டுருக்காங்க அப்படிங்கிறது பெரிய விஷயம். பட் வந்து அங்கே வந்து மிஷனரிகள் வந்து அங்கே இருக்கக்கூடிய மாதிரியான மிஷனரிகள் வந்து அது பாய்ப்பாங்க. ஆனால் இங்கே வந்து அந்தளவுக்கு டெக்னாலஜி இல்லைனாலும் கூட வந்து அந்த காலத்தையோ மிஷனரிகள் அந்த நார்மலாக இப்படியான சில விஷயங்களை வந்து பாவிச்சு கொண்டு அதை வந்து பண்ணுறது வந்து நல்லா இருக்குது பார்க்குறதுக்கே. வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறமா நானும் யாழ்ப்பாணத்து பக்கம் ஒரு தோட்டத்துக்கு பக்கம் வந்திருக்கேன். நல்லா இருக்குது இந்த இந்த டைம், இந்த சிச்சுவேஷன், இது அழகாக இருக்குது உண்மையில். இங்கே இந்த வேலைகள் பண்ணுறவங்கள்ட்ட இந்த ஜேர்னி உண்மையில் உடலுக்கு ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்களும் சொல்லுங்கள், நீங்கள் இதுக்கு முன்னதில் தோட்ட வேலைகள் பண்ணீங்களா, இப்போ கூட தோட்ட வேலைகள் பண்ணிகிட்டு இருக்கிறீங்களா? அந்த தோட்ட வேலை பண்ணுறதால நம்மள்ட்ட மைண்டுக்கு வந்து எந்தளவுக்கு இது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வீடியோக்குள்ளே சொல்லிக்கொள்ளுங்க. நானும் விடைபெற்று செல்ல போகிறேன். அதுக்கு முன்னால் காண்பிக்கிறேன் மறுபடியும். அங்கேருந்து வார தண்ணியை பாருங்கள், இவ்வளோ அழகாக அலை போட்டு நீட்டாக கொண்டு போகிறாங்க இந்த வரம்பால் அப்படி சொல்லி. அண்ட் அதே மாதிரி இந்த பக்கம் வந்து இது நட்டுட்டாங்க. நட்டதுக்கு அப்புறமா வந்து கழிவு வெங்காயங்கள் தான் இவரத்தை கொட்டி விட்டுருக்காங்க. லாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு ட்ரோன் வியூ எல்லாத்தையுமே வந்து நான் காண்பிக்கிறேன். ஸோ இதோடைய வந்து நானும் விடைபெற்று செல்ல போகிறேன். அண்ட் மறுபடியும் நான் கேட்டுக்கொள்கிறேன், இது பற்றின உங்களோட கருத்துக்களை வீடியோக்குள்ளே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். ஓகே, பாய்.